அன்பான உறவுகளுக்கு வணக்கம் மக்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுமணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அன்பு நண்பர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூரில் இருக்கார். அவருக்கு வயசு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 46 வயசு இப்போ தான் நடந்துட்டுருக்கு. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஏற்கனவே இருக்காங்க, இருந்து ஒய்ஃப்லாம் இருந்தாங்க, இருந்து அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. டைவர்ஸ் பண்ணி நீட்டாக பேப்பர்லாம் இப்போ தான் வந்து ஒரு 2 மாதம் ஆகுது. ஏன்னா அதனால தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, பணம்லாம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற மக்களுக்கு யாராவது மறுமணம் வேணும், வசதியான எனக்கு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னா இப்போ வந்து இந்த வாய்ப்பு வந்து தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏன்னா அடுத்த மாதம் வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா 100% சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்து ரெடி பண்ணி கொடுக்கலனாலும் அவங்க வேறு ஏதாவது ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறுமணம் யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, நல்லா வசதி வாய்ப்பாக வாழணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் அதுக்கு உண்டான நான் ரெடி பண்ணி கொடுத்து தரேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெங்களூரில் அப்பார்ட்மெண்ட்டு வீடு வாடகை படம் மட்டும் பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா வந்துட்டுருக்குது. அது கல்யாணம் பண்ணி அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு 40 வயசு பக்கமாக இருந்தால் கூட ஓகே, எங்களுக்கு ஒரு 6 வயசு டிஃப்ரெண்டில் இருந்தால் போதும். ஆனால் அவங்க வந்து சொத்துக்கு வாரிசு கேட்குறாங்க. சொத்துக்கு வாரிசாக யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 35,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அருமையான ஃபேமிலி தாங்க. காசு பணத்துக்கு குறவே இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பு பாசத்துக்கும் குறவில்லை. அருமையான ஃபேமிலிங்க. இவங்களுக்கு வந்து நான் 100க்கு 100% போடுவேன். ஏன்னா தயவு செஞ்சு வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லை, நான் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு வந்து கருத்து வேறுபாடு காரணமாக நான் வந்து பிரிஞ்சிட்டோம், நாங்கள் வந்து விதவையாக இருக்கோம் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா லேடிஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேதனை என்னால் புரிஞ்சுக்கவே முடியும். ஏன்னா வந்து நம்மளும் அந்த இடத்துல தான் இருக்கிறோம். அதனால் வந்து தயவு செஞ்சு மக்களே இந்த அரிய வாய்ப்பு தயவு செஞ்சு யாரும் நழுவு விட்டுறாதீங்க. இது நழுவு விட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக நாங்கள் வேறு யாருக்காவது பார்த்து ரெடி பண்ணி தான் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப கஷ்டப்படுறோங்க, நாங்கள் வந்து அருமையான ஃபேமிலியாக இருந்தால் போதும் அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ, பெங்களூர் யார் போக தயாராக இருக்கீங்களோ தாராளமாக இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க. நமக்கு தகவல் கொடுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்க 10th முடிச்சிருந்தா போதும் தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வன்னியர் கம்யூனிட்டி சேர்ந்தவர். நாளைக்கு வந்து 10 தலைமுறைக்கு சொத்து அவங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்குது. அதனால் வந்து இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க. லேடிஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.